உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு ஒரு கூட்டணிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நடுவண் அரசன் பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சி ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்களை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கத்தில் தென்னிந்திய வழக்கறிஞர்களின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், CPM அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் G ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். அப்போது பேசிய அவர், நம் அனைவரின் ஒரே நோக்கம் என்பது இந்த 3 சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதுதான். அகில இந்திய அளவில் இந்த சட்டத்தை திரும்ப பெற போராட்டங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டை சார்ந்த வழக்கறிஞர் சமூகம் இதை உறுதியாக பற்றி கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் அதே உறுதியை தர நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் முன்னெடுக்கிற இந்த முயற்சிக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி உற்ற துணையாக இருக்கும். உங்களோடு களத்தில் நிற்போம், மக்களோடு இருப்போம். அன்பு சகோதரர் இன்பதுரை அவர்களுக்கும் இதுதான் பதில். கட்சிகளோடு அல்ல, மக்களோடு நிற்போம். மக்களுக்காக போராடுகிறவர்கள் யாராக இருந்தால் என்ன, எந்த அடையாளம் இருந்தால் என்ன, அடையாளம் முக்கியம் அல்ல. கட்சி அடையாளம், சாதி அடையாளம், மத அடையாளம், இவற்றையெல்லாம் தாண்டி சிந்திக்கவும் செயல்படவும் நாம் பக்குவப்பட வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். இது யாரும் எந்த கட்சியிலும் இருக்கலாம், எதிர்கொள்கிற போது கைகுலுக்கிக் கொள்ளலாம், அது ஒன்றும் தவறில்லை. உங்கள் கொள்கை உங்களுக்கு, எனது கொள்கை எனக்கு. அது அரசியல் கொள்கை. தேர்தல் அரசியல் அது உத்தி, அது ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு அரசியல் நிலைப்பாடு, அது ஒரு உத்தி. இவற்றையெல்லாம் தாண்டி மனித உறவுகள் மேம்பட வேண்டும். ஹியூமன் ரிலேஷன்ஸ், இவற்றையெல்லாம் தாண்டி மனித உறவுகள் மேம்பட வேண்டும். இவற்றையெல்லாம் தாண்டி மக்களுக்கான போராட்டங்கள் வலுப்பெற வேண்டும். காவிரி நீர் பிரச்சனைனா எல்லாரும் ஒன்னா இருக்கணும் நம்ம விரும்புகிறோம். ஈழத்தமிழர் பிரச்சனைனா கட்சி அடையாளங்களை தாண்டி எல்லோரும் ஒன்றாக நின்று குரல் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதுபோல மக்கள் விரோத சட்டங்கள் நடைமுறைக்கு வருகிற போது ஒரு எதேச்சதிகார ஆட்சி பீடத்திலே இருக்கிற போது நாம் மக்களோடு நிற்க வேண்டும், மக்களுடைய உணர்வுகளோடு நம்மை கரைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற புரிதல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உண்டு. தேர்தல் நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. அது வெற்றியை அடிப்படையாக கொண்டது, நாட்டு நலனை அடிப்படையாக கொண்டது, கட்சி நலனை அடிப்படையாக கொண்டது, அந்த நேரத்து காலச்சூழலை அடிப்படையாக கொண்டது. முரண்பாடான முடிவை கூட எடுக்க நேரும், அது ஒரு கட்சிக்கு நேரும். கடுமையாக நம்ம விமர்சிப்போம் பிஜேபியை, ஆனால் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு அவங்களோட நிற்போம் அப்படின்னு நின்னாங்க. இது ஸ்ட்ராட்டஜி, இது பொலிட்டிக்கல் எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜி. அதை போய் நம்ம எல்லா இடத்துலையும் பொருத்தி பார்க்கக்கூடாது. தட் இஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். இப்போ இந்த 3 சட்டங்களையும் திரும்ப பெற வேண்டும் என்பது எல்லோருக்குமான பிரச்சனை. அது அதிமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, திமுகவுக்கும் உடன்பாடு உண்டு, விடுதலை சிறுத்தைகளுக்கும் உடன்பாடு உண்டு, காங்கிரஸ் கட்சிக்கும் உடன்பாடு உண்டு, இடதுசாரிகளுக்கும் உடன்பாடு உண்டு. அதனால்தான் இந்த மேடையில் எல்லோரும் அமர வேண்டும் என்கிற அழைப்பு.
வழக்கறிஞர்கள் குழு, கூட்டமைப்பு எல்லோரையும் அழைத்திருப்பது அதனால் தான். அந்த புரிதல் தான், அந்த பக்குவம் தான், அந்த முதிர்ச்சி தான். எனவே நாம் மக்களோடு நிற்போம், மக்களுடைய பாதுகாப்புக்காக கைகோர்த்து நிற்போம். மக்கள் விரோத சட்டங்களாக இருக்கிற இந்த 3 சட்டங்களையும் வெறும் பெயர் மாற்றம் என்பது மட்டுமே அவர்களுடைய நோக்கமில்லை. அதற்கு பின்னால் அவர்களுடைய அரசியலும் இருக்கிறது. அந்த அரசியலையும் அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எனவே இதை தூக்கி எறிகிற வரையில் தொடரட்டும் போராட்டம். உங்களோடு விடுதலை சிறுத்தைகள் நிற்போம் நிற்போம் என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தொல் திருமாவளவன், அதிமுகவின் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் என்பதை பேசியது தேர்தலுக்கான அழைப்பு கிடையாது, 3 குற்றவியல் சட்டங்களை பற்றிய போராட்டத்திற்கான அழைப்பு என்றும் அதற்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் கிடையாது என தெரிவித்தார். மேலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு ஒரு கூட்டணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை என விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பொதுவா நான் சொல்றேன், நாங்க தான் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், எங்களுக்கு இன்னொரு கூட்டணிங்கிறதுக்கான தேவை எழவில்லை. நாங்கள் வேற ஒரு கூட்டணி போகணும் அல்லது வேற முடிவு நாங்கள் எடுக்கணுங்கிறதுக்கான அவசியமே இல்லை. நாங்கள் தொடர்ந்து பலமுறை இதுக்கு நான் விளக்கம் சொல்லிட்டேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற அல்லது உருவாக்கி இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி இந்தியா கூட்டணி. ஆகவே நாங்கள் இன்னொரு கூட்டணியை உருவாக்க வேண்டிய தேவைக்கு இன்னும் ஆட்படவில்லை, அதுக்கான தேவையும் எழவில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி அவர்களின் மகன் மருத்துவர் கௌதம், மருத்துவர் கீர்த்தி ஆகியோரின் திருமண வரவேற்பு விழா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விசிக பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் துரை ரவிக்குமார், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு உள்ளிட்ட பலர் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். இந்த நிகழ்வில் பேசிய விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன், விசிக MLA-க்களின் குரல் வலுவாக ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது என்றும் நமக்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை என்று விலகி நிற்க முடியாது, நாம் இந்த அரசியலை மாற்றியமைக்க வேண்டும், இந்த அரசியலில் நாம் ஒரு சக்தியாக தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்றும் அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்களாக நாம் வளர்ச்சி பெற வேண்டும் என்றும் விசிக அப்படி ஒரு தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலிமை பெற்றிருக்கிறது, தமிழக அரசியலில் இன்னும் சாதிக்க வேண்டியது ஏராளம் இருக்கிறது என்றும் தெரிவித்தார். தம்பி பாலாஜி அவர்களை ஒரு பள்ளி சிறுவனாக நான் பார்த்த காலம், இன்றைக்கு அவர் வளர்ந்து சட்டம் பயின்று பொறியியல் பயின்று அரசியலில் வளர்ச்சி அடைந்து மாண்புமிகு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஏராளமான அமைச்சர் பெருமக்கள் என்று அனைவரும் வந்து இந்த திருமண நிகழ்விலே, வரவேற்பு நிகழ்விலே பங்கேற்று வாழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு நிலையை எட்டியிருக்கிறார் என்று பார்க்கிற போது நான் பிரமித்து போயிருக்கிறேன், பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன். 80களில் 1979 84 வரையில் 5 ஆண்டு காலம் நான் சைதாப்பேட்டையிலே MC ராஜா மாணவர் விடுதியில் தங்கி பயின்ற காலத்தில் எனக்கு அண்ணன் MS மணி அவர்கள் அறிமுகம். அப்போது என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து என்னை ஊக்கப்படுத்தியவர் அண்ணன் MS மணி அவர்கள். நான் பல மேடைகளில் அதை பதிவு செய்திருக்கிறேன். அதன் பிறகு காலம் நம்மை வெவ்வேறு திசைகளுக்கு இழுத்துச் சென்று விட்டது. நான் ஒரு பட்டதாரியாகி பிறகு முதுகலை பட்டம் பயின்று பிறகு சட்டம் பயின்று அரசு ஊழியராக மதுரைக்கு சென்று அரசியல் ஈடுபாடு கொண்டு
தேர்தல் அரசியல் வேண்டாம் என்று 10 ஆண்டு காலம் மக்களோடு நின்று பிறகு மூப்பனார் அவர்கள் அறிமுகம் கிடைத்து தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து இப்படி ஒரு சுழற்சி. மறுபடியும் நான் சென்னைக்கு வந்து தங்கிய நிலையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களோடு கூட்டணி அமைக்கக்கூடிய நிலையை எட்டிய காலத்தில் அரசியலில் ஒரு முகவரி கிடைத்த சூழலில் தம்பி பாலாஜி அவர்களை நான் எதேச்சையாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. அவரே வந்து என்னிடத்தில் அறிமுகமானார். இன்றைக்கு செம்மொழி பூங்காவாக இருக்கிற இடம் அன்றைக்கு டிரைவின் ஹோட்டலாக அது இருந்தது. அந்த இடத்தில்தான் நான் காஃபி தேநீர் அருந்துவதற்காக அங்கே போய் வண்டியை நிறுத்திய போது தம்பி பாலாஜி வந்து என்னிடத்திலே அறிமுகமானார். அண்ணன் பெயர் MS மணி என்று உச்சரித்ததும் எனக்குள் ஒரு உணர்ச்சி பிரவாகம் எடுத்தது. அவருடைய பையனா என்று நான் அவரை தோளிலே தட்டி கொடுத்தேன். அப்போது அவர் அதிமுக மாணவர் அணியிலே பொறுப்பில் இருந்ததாக அறிமுகப்படுத்திக் கொண்டார். தோழர் நம்முடைய தொழிலதிபர் கல்வியாளர் ஐசரி கணேஷ் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த அணியிலே இருந்தார்கள். என் கை அவர் தோளில் பட்ட பிறகு அவர் மீண்டும் என் தம்பி ஆகிவிட்டார், என்னோடு இணைந்து விட்டார். ஒரு பள்ளி சிறுவனாக நான் அவர் வீட்டுக்கு அண்ணன் அவர்கள் அழைக்கிற போதெல்லாம் போயிருக்கிறேன். பண்டிகை காலங்களில் அவரோடு நான் வீட்டில் உணவு அருந்திருக்கிறேன். அந்த நினைவுகள் வந்து போயின. இந்த கட்சிக்கு வாருங்கள் என்று நான் தம்பியை பாலாஜியை அழைக்கவில்லை. அவர் என்னை பார்த்த பிறகு ஒரு சிறுத்தையாக மாறிவிட்டார். அந்த நாளிலிருந்து இதுவரையில் நம்மோடு இணைந்து மிக வேகமாக களப்பணி ஆற்றி வருகிறார். தானே முன்னின்று அனைத்து வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு சுறுசுறுப்பு அவரிடத்திலே, ஈடுபாடு அவரிடத்திலே மேலோங்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். சொன்னால் செய்ய வேண்டும் என்று இல்லாமல் நாம் நம்முடைய கடமைகளை ஆற்ற வேண்டும், கட்சி பணியை சிறமேற்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்பதிலே அவருக்கு ஒரு தீவிர முனைப்பு உண்டு. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இன்றைக்கு அவர் துணை பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார். என்னால் பங்கேற்க முடியாத நிகழ்ச்சிகளில் எனக்கு பதிலாக போய் பங்கேற்கக்கூடிய, போய் வர முடியுமா என்று நான் கேட்டால் தட்டி கழிக்காமல் எந்த வேலைகளாக இருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு உங்கள் சார்பாக நான் பங்கேற்கிறேன் என்று உடனடியாக இசைவு தந்து அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய ஒரு பேர் ஆளுமையாக இன்றைக்கு இந்த கட்சியிலே அவர் ஒரு முன்னணி பொறுப்பாளராக நின்று பணியாற்றி வருகிறார். முதலில் அவருக்கு சோழிங்கநல்லூரிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தோம். அதன் பிறகு மயிலம் தொகுதியிலே போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தோம். மூன்றாவது முறையாக திருப்போரூரிலும் போட்டியிடுகிற வாய்ப்பை கொடுத்தோம். முதல் 2 தொகுதிகளில் அவரால் வெற்றி பெற முடியவில்லை. திருப்போரூரும் கூட சந்தேகம்தான் இருந்தது. ஆனால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொறுப்பாளர்களோடு மிக இணக்கமாக இருந்து அவர்களின் அன்பை பெற்று அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்போடு மிக கடுமையாக உழைத்து அந்த தொகுதியிலே வெற்றியை ஈட்டியிருக்கிறார். ஒரு தகுதியான சட்டமன்ற உறுப்பினர் என்பதை இன்றைக்கு நிரூபித்து காட்டியிருக்கிறார்.
சட்டமன்றத்திலே சிறுத்தைகளின் குரல் இன்றைக்கு வலுவாக ஓங்கி ஒலிக்கிறது. அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் 4 பேரும் 4 முத்துக்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அனுப்பியிருக்கிறீர்கள். கருத்தியல் தெளிவு மிக்கவர்களாக இருக்கிறார்கள். வாதிடும் வல்லமை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தலைமைக்கும் கட்சிக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். தம்பி பாலாஜி ஏராளமான தரவுகளோடு வந்து சட்டமன்றத்திலே உரையாற்றுகிறார், ஹோம்வொர்க் செய்கிறார் என்று பல அமைச்சர்களின் இடத்திலே பாராட்டுகிற போது நான் மிகச்சரியான ஒரு தம்பியை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறேன் என்று எண்ணி பெருமைப்படுகிறேன். ஒரு தலித் இயக்கத்திலே இணைந்து பணியாற்றுவது என்பது தலித் அல்லாத ஒருவருக்கு பெரிய சவால். அது சாதாரணமான ஒன்று அல்ல. ஏனென்றால் தலித் இயக்கம் என்பது ஒரு அரசியல் இயக்கமாக உடனே பரிணமிக்க முடியாது. அரசியல் களமும் அதை உடனே அங்கீகரிக்காது. இதை ஒரு சமூக இயக்கமாகவே தான் மக்கள் பார்ப்பார்கள். அரசியல் தலைமையிலும் அப்படித்தான் அணுகுவார்கள். ஒரு சமூக இயக்கம், சோசியல் ஆர்கனைசேஷன், ஒரு அரசியல் இயக்கமாக பரிணாமம் பெறுவது கடினமான ஒரு போராட்டம். அது காலம் காலமாக நசுக்கப்பட்ட ஒரு இனம், வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் அவ்வளவு எளிதாக மைய நீரோட்டத்திலே கலந்துவிட முடியாது. மைய நீரோட்டத்தில் கலந்து பரிணமிக்க வேண்டும் என்று நாம் முயற்சித்தாலும் கூட அவ்வளவு எளிதாக நம்மை இந்த அரசியல் களம் உள்வாங்காது, ஏற்றுக்கொள்ளாது. அதற்கு நாம் பெரும் போர் நடத்த வேண்டும், யுத்தம் நடத்த வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கருக்கே இன்னும் அந்த ஸ்டிக்மா இருக்கிறது. அவரை இன்னும் பொது சமூகம் ஏற்றுக்கொள்வதிலே பெரும் தடை இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அனைத்து தளங்களிலும் சுற்றி சுழன்று பணியாற்றினாலும் கூட, வேறு எவரையும் விட முன்னணியிலே போய் நின்றாலும் கூட, வேறு எவரையும் விட கருத்தியல் வலுவோடு களமாடினாலும் கூட, அதனை இன்னும் ஒரு சாதி அமைப்பாகவே பார்க்கிற ஒரு பார்வை இந்த மண்ணிலே உண்டு. அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்திலே தலித் அல்லாத ஒரு ஜனநாயக சக்தி இணைந்து இந்த இயக்கத்திலே எல்லோரோடும் கலந்து களத்திலே பணியாற்றுவது என்பது வெளியிலே பொது சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை, உள்ளே கட்சிக்குள்ளும் அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை என்கிற இரட்டை நிலை தலித் அல்லாத ஒவ்வொருவருக்கும் உண்டு. இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே எல்லோருடைய நன்மதிப்பையும் பெற்று அவர்கள் தோள்களிலே கைகளை போட்டு இந்த களத்திலே நிற்பது என்பது கடினமான ஒன்று என்பதை என்னால் உணர முடியும். ஏனென்றால் நான் களத்திலேயே கிடப்பவன், மக்களோடு கிடப்பவன். எனக்கு வந்து பாலாஜி சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றில்லை, முகமது யூசுப், முபாரக் போன்றவர்கள் வந்து சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்பதில்லை. எப்படிப்பட்ட போராட்டம் இந்த களத்தில் இருக்கும் என்பதை நான் அறிவேன், உணர்வேன். ஆனால் அந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கான பக்குவத்தை இன்றைக்கு தம்பி பாலாஜி வெகுவாக பெற்றிருக்கிறார். அந்த முதிர்ச்சி அவரிடத்திலே இருக்கிறது, பக்குவம் அவரிடத்திலே இருக்கிறது என்பதை நான் பல சந்தர்ப்பங்களில் உணர்ந்திருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். யாரும் எதையும் சொன்னாலும் கூட அதை அவர் பொருட்படுத்துவதில்லை. வந்து என்னிடத்திலே அவர் குறை சொன்னதில்லை, புகார் சொன்னதில்லை. உட்கட்சியில் பல
நெருக்கடிகள் ஏற்படும், அது இயல்பு. அது சமூக ரீதியாகவும் பிரதிபலிக்கும், அதுவும் தவிர்க்க முடியாதது. ஆனால் அதையெல்லாம் எளிதாக உள்வாங்கிக் கொண்டு இலகுவாக அணுகக்கூடிய ஒரு முதிர்ச்சி தம்பி பாலாஜி இடத்தில், நம்முடைய கட்சியில் உள்ள ஒவ்வொருவரிடத்திலும் இருந்தாலும் பாலாஜி இடத்தில் அதை நான் மிக அதிகமாகவே பார்க்கிறேன். அந்த வகையில் அவரை பாராட்டவும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன், வாழ்த்தவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய அணுகுமுறைகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி என்று இங்கே ஐசரி கணேஷ் அவர்கள் சொன்னார். தம்பி பாலாஜி இன்றைக்கு இந்த அளவுக்கு வளர்ச்சியடைந்திருப்பதற்கு அவருடைய நல்ல குணம் என்று சொன்னார். அதைத்தான் நான் நல்ல அணுகுமுறை என்று சொன்னேன். நல்ல குணம் இருந்தால்தான் நல்ல அணுகுமுறை வரும். நல்ல அணுகுமுறை தான் வெற்றிக்கு அடிப்படையே, வளர்ச்சிக்கு அடிப்படையே, உயர்வுக்கு அடிப்படை. நாம் ஒரு முயற்சியிலே தோற்று போகிறோம் என்றால் அதற்கு நம்முடைய அணுகுமுறையில் தவறு இருக்கிறது என்றுதான் பொருள். நாம் ஒரு முயற்சியிலே வெற்றி பெறுகிறோம் என்றால் அதற்கு நம்முடைய அணுகுமுறை தான் காரணம் என்று பொருள். நாம் எடுத்துக்கொண்ட கொள்கையை விட நாம் செயல்படுகிற செயல் மிக முக்கியமானது. அதாவது அந்த அணுகுமுறை என்பது முக்கியமானது. தம்பி பாலாஜி அத்தகைய ஒரு முதிர்ச்சியும் பக்குவமும் பெற்றவர் என்பதை நம்முடைய அருமை நண்பர் தொழிலதிபர் கணேஷ் அவர்கள் சொன்னது மிகவும் சரியானது. இதை நான் ஒவ்வொருவருக்கும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீ நினைத்தது ஒன்று நடக்கவில்லை என்றால் அதற்கு அவர் கொடுக்கவில்லை என்று பொருள் அல்ல, நீ அதை பெறுவதற்கு சரியாக அணுகவில்லை என்று பொருள். நான் கேட்டேன், அவர் தரவில்லை, அவர் பாரபட்சம் பார்க்கிறார், வேண்டுமென்றே சதித்திட்டம் தீட்டுகிறார் என்று கொடுக்காதவர் மீது நாம் பழி சொல்லுவோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அதை கேட்டு பெறக்கூடிய அளவுக்கு அல்லது அதை நீ பெற வேண்டும் என்கிற நிலையை அடையக்கூடிய அளவுக்கு உன்னுடைய அணுகுமுறை என்பது வெற்றிகரமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. எனது அருமை தோழர்களே, தம்பி பாலாஜி அவர்கள் இந்த இயக்கத்திலே இன்றைக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளுமையாக, ஒரு தலைவராக வளர்ச்சியடைந்திருக்கிறார் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். அதனால்தான் அவருடைய விருப்பப்படி நான் இன்றைக்கு உடையும் உடுத்தி வந்திருக்கிறேன். அவர் மெனக்கெட்டு நமக்காக காஞ்சிபுரத்திலே பட்டு வேட்டி, பட்டு துண்டு, பட்டு சட்டை எல்லாவற்றையும் ஐசரி கணேஷ் அவர்கள் சொன்னதைப் போல எது செய்தாலும் அதிலே ஒரு தனித்தன்மை இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் பாலாஜி என்று சொன்னார். ஏதோ எல்லோரையும் போல வந்துவிட்டு போங்கள் என்று சொல்லாமல், இப்படி ஒரு ஆடையை நீங்கள் உடுத்த வேண்டும், எந்த நேரமும் உங்களை பேண்ட் சட்டையிலேயே பார்க்கிறோம், நம்முடைய கட்சி வேட்டி அணிந்து வர வேண்டும், துண்டு அணிந்து வர வேண்டும், அது நம்முடைய இல்ல நிகழ்வில் அமைய வேண்டும் என்று 2 நாட்களுக்கு முன்னதாகவே வந்து இதை கொடுத்தார். காலையில் கூட நான் என்ன சொன்னேன், பாலாஜி ஆசைப்பட்டு கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் வேட்டி சட்டையை அணிந்து கொண்டு போக முடியாது, நான் பேண்ட் சட்டையை போட்டுக் கொள்கிறேன் என்று தோழர்களிடத்திலே சொன்னேன். ஆனாலும் அதை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டோம், மண்டபம் போய் மாற்றிக்கொள்ளலாம் என்று. உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேட்டி சட்டையில் நம்முடைய கட்சி வண்ணம் பொறித்த துண்டு அணிந்து நிற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் செஞ்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட விசிக நிர்வாகிகள் மறுசீரமைப்பு கூட்டம் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் தனஞ்செழியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சீராளன், ஐயா கரிகாலன் ஆகியோர் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாக பொறுப்புகளுக்கு விருப்பப்படும் நிர்வாகிகளுக்கு விருப்ப மனுக்களை வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் அரசெழிலன், மாக வெங்கடேசன், துரைவிளவன், ஒன்றிய செயலாளர்கள் திருநாவுக்கரசு, ராசாராமன், தவசீலன், நகர செயலாளர்கள் செஞ்சி சிவா, காத்துமுத்து, நகர பொருளாளர் வழக்கறிஞர் காமராஜ், அறிவர் அம்பேத்கர் போக்குவரத்து பேரவை துணை பொதுச் செயலாளர் கணேசன், முனைவர் பிரபு, ஒன்றிய பொருளாளர்கள் ஜான், பார்வேந்தன், சங்கர், மாநில செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மணிப்பாங்கு, ஒன்றிய துணை செயலாளர்கள் ராமச்சந்திரன், சங்கர், ராசாராமன், தேவராஜ், சுந்தரமூர்த்தி,
பரசுராமன், நவீன் ராசா, நகர துணை செயலாளர்கள் ஹரிகுமார், தலித் மகிழ்வரசு, சரண்ராஜ் உள்ளிட்ட விசிக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மதுரை கிழக்கு மாவட்ட மொத்தக்கடை மேலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாக மறுசீரமைப்பு ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. குழுவின் பொறுப்பாளர்கள் இன்குலாப் தொகுதி மாவட்ட செயலாளர் அரசமுத்து பாண்டியன் முன்னிலையில் ஒன்றியம், நகரம், பேரூர் ஆகிய பகுதிகளுக்கான பொறுப்பிற்கு விருப்பு மனுக்கள் பெறப்பட்டன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,